மத்திய பிரதேச காவல்துறை ஆம்லெட் துண்டு, கூகுள் பே மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் சிறிய துப்பு ஆகியவற்றின் உதவியுடன் காட்டுப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட முகம் சிதைக்கப்பட்ட பெண்ணை அடையாளம் கண்டு அவரை கொலை செய்த கொலையாளியை கைது செய்துள்ளனர். டிசம்பர் 29ஆம் தேதியன்று குவாலியர் மாவட்டத்தில் உள்ள கோலாகா மந்திர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டுப்பகுதியில் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண்ணின் முகம் கல்லால் தாக்கப்பட்டதால் அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. கொலை செய்யப்பட்டவரே யார் என்று தெரியாத நிலையில் கொலையாளியை அடையாளம் காண்பது போலீசாருக்கு சவாலாக அமைந்தது. தொடர்ந்து இறந்த பெண்ணின் முகத்தை உருவாக்க போலீசார் ஏஐயின் உதவியை நாடியுள்ளனர். மறுபுறம் பெண்ணின் உடல் பகுதியில் ஒரு சிறு ஆம்லெட் துண்டு கண்டெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 200 மீட்டர் சுற்றளவில் உள்ள உணவு கடைகளில் போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் ஒரு பெண் 2 ஆண்களுடன் ஆம்லெட் சாப்பிட்டது தெரிய வந்தது. அவர்கள் ஆம்லெட்டுக்கு ஆன்லைனில் பணம் செலுத்தியதும் கண்டறியப்பட்டது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் தடயங்களை பின்தொடர்ந்தனர். அதன் பிறகு அந்த கடையை சுற்றியிருந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்த போது அந்த பெண்ணின் தெளிவாக இல்லாத உருவம் பதிவாகி இருந்தது. அதை வைத்து ஏஐ மூலம் படத்தை உருவாக்கினர். பின்னர் அவருடன் இருந்த சச்சின் சென் என்பவரை அடையாளம் கண்டு அவரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அந்த பெண் கம்பரை சேர்ந்தவர் என்றும் தனது கணவருடன் அந்த பகுதியில் சில வாரங்களாக தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. சச்சின் சென்னுடன் தொடர்பு ஏற்பட்டு 1 வாரத்திற்கு முன்பு அவருடன் வாழத் தொடங்கியுள்ளார். ஆனால் அந்த பெண்ணுக்கு தான் மட்டும் இல்லாமல் வேறு சிலருடன் தொடர்பு இருந்ததை அறிந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் அந்த பெண்ணுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக ஆத்திரத்தில் பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சச்சின் சென்னை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறு ஆம்லெட் துண்டை வைத்து துப்பு துலக்கி கொல்லப்பட்டவரையும் கொலையாளியையும் அடையாளம் கண்டு குற்றவாளியை கைது செய்த போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.